வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கட்சி ஆபீஸ் எங்களது கேப்டன், அன்பு தலைவர், அருமை தலைவர், வாழும் கடவுள், வாழ்ந்த கடவுள், எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆலயத்தை ஒரு விசிட், அதாவது எங்கள் கேப்டனுடைய புகைப்படங்களும் எங்கள் கேப்டன் ஆலயமும் குறையாத கூட்டமும் இதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர், எங்கள் வாழ்ந்த வாழும் கடவுள், எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த தெய்வமாக மாறி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பக்கம் ஆக போகுது. இந்த 3 வருஷமுமே அந்த ஆலயத்துக்கு குறையாத கூட்டம் வந்துட்டுருக்கு. நான் கூட ஒரு சரி, நீ எப்படி சொல்கிறது, அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கிற ஒரு பிரியம், அன்பு, பாசம் அப்படி தொண்டர்களுக்கு போகாது. மக்களுக்கு சாமானிய மக்கள் ஐயோ நல்ல மனிதர், நல்லா வாழ்ந்தார், பலருக்கும் நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆரம்ப ஆர்வங்கிறது ஒன்று இருக்கும். அது இருக்கும், அதுக்கப்புறமா கூட்டம் வராது அப்படின்னு. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணிலேருந்து அந்த கேப்டன் ஆலயத்துக்கு சாமி கும்பிடனே தனியாக வராங்க. நிறைய பேர் நல்லா படித்தவங்க, வசதியானவங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வராங்க. அதுபோக அங்கே வேலைக்குன்னு பஸ் ஏறுறாங்க. அதாவது எங்கள் ஆஃபீஸ், கட்சி ஆஃபீஸ் வாசல்லையே பஸ் ஸ்டாப்பு. கேப்டன் ஆலயத்துக்குன்னு போனாலே அங்கே இறங்கிக்கலாம். அங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க, லேடிஸ், பெண்கள் குறிப்பாக, அவங்க எல்லாமே காலையில் நேரமாக வந்து கேப்டன் ஆலயத்தை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா பஸ் ஏறி வேலைக்கு போகிறாங்க. இதெல்லாமே ஆச்சரியமாக, எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு கோயிலில் போய் எப்படி தெய்வமாக மதித்து வணங்கி கும்பிட்றோமோ அந்த மாதிரி எங்கள் கேப்டனை பொதுமக்கள் ரொம்ப ஒரு தெய்வமாக மதித்து கும்பிடும்போது நமக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிற, பரவாயில்லையே, நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு தொண்டன், நம்ம ஒரு ரசிகன், நம்ம ஒரு பக்தன், நம்ம ஒரு மேலே ஒரு பாசமும் அன்பு அக்கறையோ வச்சுருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பொதுமக்கள் ஆகிய ஒரு பொதுமக்களை ஈர்த்த ஒரு தலைவராக இருக்கார். அந்த அளவுக்கு பொதுமக்கள் இன்று வரை அவரை மறக்காமல் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு ஏன் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரில. சரி, அவங்களோட மனநிலையில் நல்லவங்க எப்பவுமே நல்லவங்களாக இருந்துட்டால் போதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அரசியல்வாதி என்னாலே அதுக்கெல்லாம் சில ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. நடிக்கணும், ரீல்ஸ் போடணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தலைவர் நல்ல மனிதர், கோபம் வரும், நல்லது பண்ணணும்னு நினைப்பார். அதெல்லாம் செட் ஆகாதுங்கிற மாதிரி மக்கள் முடிவு பண்ணுறாங்களோ நமக்கு தெரில. கேப்டன் ஆலயத்தில் ஒரு 11:30 பூஜை ஆரம்பிக்குது. அந்த 11:30 எல்லாமே கேப்டனை சுத்தப்படுத்தி தொடச்சி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த முன்னே எப்படி பராமரிச்சுட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே பராமரிச்சுட்டு வராங்க கேப்டன் ஆலயத்தை. அதுக்குன்னே தனியாக ஆளுங்க இருக்காங்க. அதை ரொம்ப அழகாக அந்த கேப்டனுடைய மலர் அலங்கார பூஜைக்கு ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பூஜையாகிற நேரத்துக்குள்ளே பொதுமக்களுக்கான அன்னதான உணவு அது எல்லாம் அசம்பிள் ஆயிடுது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3வது வாட்டி நாங்கள் போகிறேன், கேப்டன் ஆலயத்துக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு வாட்டி எப்படி போகும்போது என்னென்ன சாப்பாடு வச்சுருந்தாங்களோ, என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்களோ அதே அளவு, அதே குறையாமல் இன்றைக்கி வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் கொஞ்சம் கூட சரி இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, ஆளு கம்மியாக, அதெல்லாம் பேச்சே கிடையாது. அதே நான் ஃபஸ்ட்டு வாட்டி போகும்போது என்னை இறக்க கூப்பிட்டாங்க, செகண்ட் வாட்டி போகும்போது என்னை இறக்க கூப்பிட்டாங்க, 3வது வாட்டி போகும்போது என்னை இறக்க கூப்பிட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு அது ஒரு புண்ணியமாக போகுது. மைண்டு பரவாயில்ல, நமக்கு அன்னதானம் போடுற அளவுக்கு நமக்கு காசு இல்லைன்னா கூட நம்மளை அன்னதானம் போட வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கேப்டன் நம்மளை இது பண்ணுறாங்கங்கிற மாதிரி. அந்த வண்டி நின்னோன்னமே என்னை பிடிச்ச தம்பிக்கோ இறங்கி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நானும் போய் ஒரு ஆர்வத்தில், சந்தோஷத்தில் இறங்கி வைக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு வாட்டி எந்த அளவுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணாங்களோ அதே மாதிரி அதே அளவு இன்னி வரைக்குமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டயத்துக்கு அந்த ஏரியாக்குள்ளேயே இருக்கிற அத்தனை மக்களும் ரொம்ப முடியாதவங்க, வயசானவங்க, முதியோர்கள், ஆதரவற்றவர்கள், உண்மையாகவே இது ஒரு பெருமையாலாம் சொல்லலைன்னாங்க. இருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஒரு வாய் சாப்பாடு கேப்டன் கொடுக்குறாருங்கிறது எவ்வளோ ஒரு புண்ணியங்கிறது அங்கே வந்தவங்கள பார்க்கும்போது தெரியுது.
அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு நேரத்து சாப்பாடுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சிலர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, அந்த ஒரு நேரத்துக்கு கேப்டன் சாப்பாடு போடுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல விஷயம். கேப்டன் வந்து இந்த உலகம் உள்ள வரை அன்னதானம்ங்கிற ஒரு வார்த்தை கேப்டனுக்கு சொந்தமானது. பலரது பசி போக்கும் ஒரு நல்ல மனிதராக, நல்ல தலைவராக இருக்கார். எங்களை வழி நடத்திட்டு இருக்கார். அதை பார்க்கும்போது உண்மையாகவே நம்மளுக்கே பரவாயில்ல, கேப்டன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது போக நாங்கள் அன்னதானத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அன்னதானம் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் தட்டு கொடுத்துட்டு இருந்தார். அவர், நீங்கள் என்னென்னா கோவிலில் வேலை செய்கிறீங்களான்னு யாரோ கேட்டாங்க. அதாவது கேப்டன் ஆலயத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொல்லி, இல்லை நான் ரெகுலராக வருவேன், நான் பக்கம்தான், அதாவது எங்கள் கோயம்பேட்லேருந்து அடுத்தது ஏதோ ஏரியா, அங்கேருந்து அவர் ரெகுலராக வருவார். அங்கே இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு போவார். அது உண்மையாகவே ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் அவருக்கு தோணியிருக்கு பாருங்களேன். அவரால் முடிஞ்ச அங்கே ஒரு வேலை, தட்டு கொடுக்குறதாகட்டும், அந்த கேப்டன் ஆலயத்தை பராமரிக்கிறதாகட்டும், ஏதாவது பண்ணிட்டு போகிறார். அவர் அங்கே வேலைக்குன்ட்டு இல்லை, இருந்தாலும் தனி ஒரு மனிதனாக அவருக்கு தோணுன ஒரு நல்ல விஷயத்த பண்ணிவிட்டு போகிறார். அது ரொம்ப ஒரு, அவர் சொல்லும்போது பரவாயில்லையே, அவருடைய மனசு நல்ல மனசாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நான் என்னை பொறுத்தளவு அந்த மாதிரி தான். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கேப்டன்னா உயிர். எப்படி சொல்கிறது, என் ஃபேமிலியில் ஒருத்தர், என் ஃபேமிலிக்கு அடுத்தடியாக அவர். என் ஃபேமிலி தவிர்த்து எனக்கு யாராவது முதல்ல பிடிக்கும்னா அவரை தான் பிடிக்கும், வேறு யாரையும் பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தீவிர ரசிகன், பக்தன், தொண்டன், என்ன வேணால் சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு அவரை பிடிக்கும். அரசியலுங்கிறதுலாம் நம்மளுக்கு ஆர்வம் இல்லை. அரசியல்னால் நமக்கு என்னென்ன தெரியாது. அப்போவே சின்ன வயசுலேயே நம்ம வீட்டில் கட்சி கொடியை ஏற்றுறதும், கேப்டனை பற்றி பெருமையாக பேசுகிறதும், யாராவது கேப்டனை பற்றி தப்பாக பேசுனாங்கன்னா அடிக்கிறதும், அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஏதாவது மீட்டிங்குங்கிறாங்க, கேப்டன் வராரு அப்படி இப்படின்னாலே நம்ம ஓடிடுவோம். அங்கே போய் நம்மளால முடிஞ்ச, இன்றைக்கி எப்படி ஏதாவது சாப்பாடு கூப்பிட்டா ஓடுறோம் ஃபஸ்ட் ஆளாக, இல்லை சேர் எடுத்து போடணும், டேபிள் எடுத்து போடணும்னா ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்கிறோம். அது ஆரம்பத்தில் இருந்தே கேப்டன் 2014 வந்து ஃபஸ்ட்டாக நான் நேரில் பார்க்குறவரை கோவை கொடிசியாக வந்தார். அப்போ போய் அந்த நாங்கள் போகும்போது மணி 2, கேப்டன் வர்றது 6 மணிக்கு. அப்போ அந்த ஸ்டேஜெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் கிரவுண்டில் சேரைகள்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஆள் இல்லாமல் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் உள்ளே போய் எங்களால் முடிஞ்ச வேலையில் சேர் எடுத்து போகிறதாகட்டும், அந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுறதாகட்டும், அதெல்லாம் பண்ணோம். அதே மாதிரி இப்போ வரைக்கும் ஏதாவது ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சாங்கன்னா நான் போகிறதா இருந்தால் ஒரு 9 மணிக்கு ஆர்ப்பாட்டம், ஒரு 10-10:30 ஸ்டார்ட் ஆகும். நான் ஒரு 9 மணிக்கு அந்த ஆர்ப்பாட்ட இடத்துக்கு போயிடுவேன். போய் கொடியை நட்டுறது, அங்கே ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தேன்னா அவங்க கூட சேர்ந்து ஏதாவது வேலை செய்யாது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். கேப்டன்னா அப்படி ஒரு உணர்வு. கேப்டனுக்காக நம்மளால் முடிஞ்ச காசு பணம் இல்லைனாலும் கூட உடல் உழைப்புகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துடணுங்கிற ஒரு நோக்கம். அது என் லைஃப் இருக்கிற மட்டும் கேப்டனுக்காக அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. எங்கள் மாவட்ட நிர்வாகிகளை பூஜைக்காக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி பூஜை ஸ்டார்ட் ஆகிரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜை ஆரம்பித்து அன்னதானம் போடுறதுக்கு எல்லோரும் போயிடுவாங்க. அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் கேப்டன் எந்தளவுக்கு பிடிக்கும், கேப்டன் பிடிச்சிருந்தா எந்தளவுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நல்ல மனிதனை அந்த மக்கள் ஏன் அங்கீகரிக்கல, ஏன் ஆதரவு கொடுக்கலங்கிற ஒரு ஆதங்கம். இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஒரு 10 சீட்டில் நாங்கள் ஒரு 5 சீட்டாவது ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அந்நியார் மட்டுமே ஜெயித்தாங்க. அது ஏன்னு தெரில. ஏதோ கேப்டன் மக்களை இந்தளவுக்கு ஈர்த்தும், மக்களுக்காக இவ்வளோ பண்ணியும் மக்கள் ஏன் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்கிறது தெரில. இந்த வாசகம் பாருங்கள், நாங்கள் கேப்டனுக்கு என்றும் உண்மையாக இருப்போம். அந்த வாசகத்துக்கு இன்றைக்கி பல தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகள் விரோதமாயிட்டாங்க. ஆனால் தொண்டர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. கேப்டன்